உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோடையும் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. அப்படித்தானே ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஃபண்டமெண்டலாக பேசிக்காக க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யணுன்றதை இப்போது பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளால் இப்படி வந்ததும் இந்த கோர்னரில் இருக்கிற இந்த ப்ளஸ் மார்க்குக்கு அழுத்தி 4வது ஐட்டம் பேஜ்ன்ற அந்த விடயத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தான் வந்து உங்களோட பேஜுக்குரிய பேரை நீங்கள் போட போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களோட பேஜுக்குரிய பேரை நாங்கள் போட போகிறோம். சீனாஸ் கலெக்ஷன் நான் போடுறேன். இ-காமர்ஸ் வெப்சைட், நீங்கள் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறவங்கள்னு சொன்னால் இ-காமர்ஸ் வெப்சைட்ன்ற கேட்டகரியை போடலாம். உங்களுக்கு பொருத்தமான கேட்டகரிஸ் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சீனாஸ் கலெக்ஷன் என்ன வேலைகளை செய்ய போகிறாங்கன்றத இந்த இடத்துல செய்ய போகிறோம். சீனா கலெக்ஷன் செல்லிங் க்ளோத்ஸ் இல்லையா, அப்படித்தானே, ட்ரெஸ்ஸஸ் அந்த நான் வந்து போட்டுக்கொண்டுட்டேன். ட்ரெஸ்ஸஸ்ன்றதை போட்டுக்கொண்டு நீங்கள் க்ரியேட் பேஜ்ன்ற இந்த பட்டனை அழுத்துறதுக்கு மட்டும்தான் தேவை. சீனாஸ் கலெக்ஷன் இஸ் இன்வாலிட்னு சொல்லுது. வி ஹவ் சஜஸ்டட் சீனாஸ் கலெக்ஷன். எஸ், இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேபிட்டல் சிம்பிள் பிரச்சனை வர்றதுனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ கேபிட்டல் எல்லாம் டைப் பண்ணிடலாம். அது டைப் பண்ணுறதுன்னு சொன்னால் முதலாவது 2 லெட்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணணும். அதனால தான் நான் கேபிட்டலில் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டினேன். தட்ஸ் இட். ஸோ அதை பண்ணதும் க்ரியேட் பேஜ்னதும் உங்களுக்குரிய பேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டுது, ப்ளஸ் மார்க் ஆகிட்டுது. ஸோ அடுத்த விடயம் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், பிளாக் கலரில் வந்தது உங்களோட பேஜ் ரெடி ஆகிட்டுதுன்னு சொல்லி. அடுத்து நீங்கள் பண்ண போகிறது இந்த பேஜுக்கு பொருத்தமான ஒரு லோகோவும் கவர் பேஜ் ஒன்றையும் தேடி எடுக்கணும். அதற்குரிய ஷார்ட்கட்டு நான் இங்கே இப்போ போய் பார்ப்போம். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மிகவும் குயிக்காகவும் ஒரு லோகோ செஞ்சு காட்ட போகிறேன். logogenie.net என்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து logogenie.net என்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்து நினைவு இருக்கா, நாங்கள் செஞ்சது வந்து சீனாஸ் இல்லையா. அப்போ சீனாஸ் கலெக்ஷன்றது தான் எங்களோட பேர். அதை வந்து இங்கே டைப் பண்ணி ஸ்டார்ட் நவ் என்று இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணதும் அந்த பேஜில் வந்து உங்களுக்குரிய லோகோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. தடாங், இந்த பாருங்க, இந்த இடத்துல லோகோ ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு பொருத்தமான கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமான விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். இந்த சீனாஸ்ன்ற ஒரு லைனில் வச்சு இந்த கலெக்ஷன்றதை வந்து அடுத்த லைனில் வந்து நான் செலக்ட் பண்ணி போட போகிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சீனாஸ் ஒரு 1வது வரியிலையும் கலெக்ஷன்றது 2வது வரியிலையும் வந்துட்டுது. வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பொருத்தமான டிசைன்ஸை அது தெரிவு செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துலையே நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் சூஸ் பண்ண கேட்டகரி பாருங்கள். நாங்கள் இ-காமர்ஸ்ன்ற கேட்டகரியை சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ண நேரத்தில் திருப்பியும் அது வந்து எங்களுக்கு பொருத்தமான ஒரு லோகோ, மிகவும் பொருத்தமான லோகோ வந்து எங்களுக்கு தரப்போகுது. ஸோ சீனாஸ் கலெக்ஷன்ற லோகோ வந்து எது பொருத்தம்ன்றதை நீங்கள் இப்போ இதில் வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் இந்த சீனாஸ் கலெக்ஷன் மிகவும் சிம்பிளான இந்த சீனாஸ் கலெக்ஷன் எடுத்து கொண்டு போய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து அதாவது என்ன சொல்கிறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் செய்யலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன் என்னோட கம்ப்யூட்டரில். ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சேவ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இமேஜஸை வந்து கிளிக் பண்ணி இந்த சீனாஸ் கலெக்ஷனை நான் வந்து போட்டு விட போகிறேன். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. சீனாஸ் கலெக்ஷனோட லோகோ அந்த இடத்துல ஓகே ரெடி ஆகிட்டுது. ஸோ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நான் சேவ் பண்ணேன். இந்த கம்ப்யூட்டருக்கு சேவ் பண்ணி நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த இதுக்குள்ளார போய் நான் அந்த கவர் பேஜை மாற்றப்போம். ஸோ கவர் பேஜை நீங்கள் வந்து பேஜை வியூ பண்ணதுக்கு பிறகு இந்த எடிட்டுக்குள்ளாலையும் வந்து நாங்கள் மாற்றலாம். சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோ, இதில் ஃபோட்டோவில் எதுவும் இல்லைன்ற காரணத்தினால நாங்கள் சூஸ் ஃப்ரம் அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த பேஜ், இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ என்று நீங்கள் நினைக்கிறதுன்னு சொன்னால் ஆமாம், இதை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு பொருத்தமான மாதிரி வச்சு சேவ் சேஞ்சஸ்ன்றது பண்ண வேண்டியது தான். அப்போ உங்களோட பேஜ் வந்து ரெடி ஆகிட்டுது, லோகோவும் ரெடி ஆகிட்டுது, கவர் பேஜும் ரெடி ஆகிட்டுது. ஆக்கள் இப்போ வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஆக்கள் வந்து உங்களோட திங்ஸை வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஆட் அண்ட் ஆக்ஷன் பட்டன், இந்த ஆக்ஷன் பட்டனை வந்து நீங்கள் முதலாவது செஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு பொருத்தமான பட்டனை வந்து நீங்கள் செய்யலாம். சென்ட் மெசேஜ் பட்டனை சூஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ ஆக்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜை வந்து அனுப்புறதுக்கு மாதிரி. அப்போ உங்களோட பேஜ் ரெடி ஆகிட்டுது. முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த உங்களோட இருக்கிற ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணது ஆக்கள் வந்து உங்களோட பேரை பார்த்து நீங்கள் தான் இன்வைட் பண்ணினீங்கன்னு சொல்கிறதுனால டெஃபினெட்லி உங்களை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. உங்களை அத்தனை பேரையும் இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சென்ட் இன்விடேஷனை கிளிக் பண்ணதும் எல்லாருக்கும் ஒரே அடியில் போய் சேரும் உங்களோட இன்விடேஷன். அவங்க லைக் பண்ணினவங்களா வந்துடுவாங்க உங்களோட பேஜுக்குள்ளால.
அடுத்தது செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோனரில் வந்து எடிட் பேஜ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளால போய் உங்களோட பேஜுக்குரிய அடிப்படை விடயங்களை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி கொள்ளணும். அதில் முதலாவது என்னதுன்னு சொன்னால், உங்களோட பேஜ் போட்டிருக்கு இந்த எடிட் பேஜ் இன்ஃபர்மேஷன். சீனாஸ் கலெக்ஷன்றதை நீங்கள் போட்டுட்டீங்க. அதுக்கு பின்னால் டிஸ்கிரிப்ஷனையும் எழுதிட்டீங்க. காமர்ஸ் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை போட்டுக்கொள்ளலாம். மொபைல் நம்பரை இருந்தால் மொபைல் நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி போனால் மை பேஜ் டசன்ட் ஹேவ் அ ஃபோன் நம்பர்னு போடுங்க. இமெயில் இருக்குதா அதை போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி போனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து மை பேஜ் டசன்ட் ஹேவ் அன் இமெயில் அட்ரஸ்ன்னு போடுங்க. வெப்சைட் இருக்கா, இல்லாட்டி போனால் மை பேஜ் டசன்ட் ஹேவ் வெப்சைட்ன்றதை போடுங்க. அட்ரஸ் இருக்குதா, அந்த அட்ரஸை நீங்கள் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அதுக்கு பிறகு இல்லைன்னு சொன்னால் மை பேஜ் டசன்ட் ஹேவ் அ லொக்கேஷன் போட்டுக்கொள்ளலாம். எந்தெந்த ஏரியாவுக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஏரியாஸை போடலாம். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், நார்தர்ன் ப்ராவின்ஸ், அந்த மாதிரி. ஆல்வேஸ் ஓப்பன், இந்த நேரம் ஓப்பன் ஆகிருக்கிறோம் நாங்கன்ற சர்வீஸுக்கு போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல உங்களோட ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் எழுதி கொள்வது. இந்த இடத்துல ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் எழுதி கொண்டு எல்லாத்தையும் உடனுக்குடனா சேவ் பண்ணிக்கொள்ளலாம். டன். நீங்கள் வந்து உங்களோட எடிட் பேஜ் இன்ஃபர்மேஷனை செஞ்சு கொண்டுட்டீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். இதோ வந்துட்டீங்க உங்களோட ஹோம் பேஜுக்கு. வந்ததும் நீங்கள் பேசிக்கான அத்தனை விடயங்களையும் செஞ்சுட்டீங்க. இந்த இடத்துல போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த போஸ்ட் வந்து உங்களோட விற்கிற பேக்காக இருந்தால் நீங்கள் உங்களோட பேக்கோட ஃபோட்டோவை இங்கே போடலாம் இல்லையா? ஸோ ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சில பேக்ஸ்ட ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த லேடி தூக்கி இருக்கிற இந்த பேக்ட ஃபோட்டோவை வந்து நான் போட போகிறேன் எங்கட ஆக்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்குரிய விலையும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டேன். இந்த இடத்துல இந்த பேக்ட விலை வந்து 300 ரூபா இந்த இருக்குதுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணலாம், இதுக்கு கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கலாம் இந்த பேஜில். இந்த பேஜில் நீங்கள் இதுக்குள்ளால வந்து பிறகு இதை வேணும்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் பேஜை வந்து செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுதா? ஓகே, இந்த பேஜை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. குட் லக் டு யூ ஆல்.